அண்மை செய்தி. பூவை ஜெகன்மூர்த்தி, சஸ்பெண்டான ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் விசாரிக்கப்படும் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு எஸ்பி சீனிவாச பெருமாள் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? சிறுவன் கடத்தப்பட்ட இந்த வழக்கில் இன்று புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தியை இன்று காலை 9:15 மணியிலிருந்து தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அதே வேளையில நேற்று உயர்நீதிமன்றத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி, அவரிடம் நேற்று திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டது. பிறகு திருத்தணி டிஎஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டது. தற்பொழுது மீண்டும் திருவிழாங்காடு காவல் நிலையத்தில் கொண்டு வந்து அங்கு வைத்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது, இதில் முக்கியமாக ஜெகன்மூர்த்தியிடம் 8 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் அவரை மீண்டும் அவரை விசாரணை முடித்து அவரை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அவருக்கு சம்மன் வழங்கி விசாரணை தொடர்வதா, அல்லது அவர் இதுவரை கொடுத்த தகவலின் அடிப்படையில வேறு ஏதும் ஆதாரம் கிடைத்திருக்கிறதா, அதில் அவர் மீதான குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டிருக்கிறாரா அல்லது மறுத்திருக்கிறாரா, இது தொடர்பான விசாரணை விவரங்களை இதுவரை காலையிலிருந்து பதிவு செய்த இந்த விசாரணை விவரங்களை தற்போது எஸ்பி, திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனியர் பூவை ஜெகன்மூர்த்தி, சஸ்பெண்டான ஏடிஜிபி ஜெயராம் ஆகியோர் விசாரிக்கப்படும் திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு எஸ்பி சீனிவாச பெருமாள் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். திருவாலங்காடு காவல் நிலையத்தில் டிஎஸ்பிக்களுடன் திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். பூவை ஜெகன்மூர்த்தியிடம் 8 மணி நேரத்திற்கு மேல் விசாரணை நடைபெறுகிறது. ஹைகோர்ட் உத்தரவின்படி நேற்று கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் 24 மணி நேரத்திற்கு மேல் போலீஸ் விசாரணையில் இருக்கிறார். விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். இந்த வழக்கில் 2 பேரிடமும் முக்கியமான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. 2வது கட்டமாக ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நடப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று இரவு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாகவும் மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்துவதாகவும், குறிப்பாக அவருடைய வாகனம் இந்த விவகாரத்தில் இந்த சம்பவத்திற்கு எப்படி யார் மூலமாக கொண்டு வரப்பட்டது போன்ற விவரங்கள் அவரிடம் விசாரிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் நேரடியாக அவருக்கு தொடர்பு இருக்கிறதா, சிறுவன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் நேரடியாக தொடர்பு இருக்கிறதா, கடத்துவார்கள் என்று தெரிந்துதான் இந்த வாகனத்தை கொடுத்தாரா என பல்வேறு கோணங்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஜெகன்மூர்த்தியிடமும் ஏற்கனவே கைதான அந்த பெண் மகேஸ்வரியினுடைய தொடர்பு எப்படி, அவர் இப்படி தொடர்ந்து செல்போனில் பேசியிருக்கிறார், இந்த சிறுவன் கடத்தப்பட்ட போதும் பேசியிருக்கிறார் என்ற பல்வேறு விவரங்கள் குறித்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில் காலையிலிருந்து விசாரிக்கப்பட்ட இந்த தகவல்கள் 2 வெவ்வேறு டிஎஸ்பி தலைமையிலான குழுவினர் அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணை விவரங்கள் வாக்குமூலமாக பதிவு செய்யப்பட்ட விவரங்களை தற்பொழுது திருவள்ளூர் மாவட்ட எஸ்பி சீனிவாச பெருமாள் அவற்றை பெற்று அது குறித்து அந்த விசாரணை மேற்கொண்ட டிஎஸ்பிக்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். குறிப்பாக இதில் ஏடிஜிபி ஜெயராம் நேற்று மாலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் 5 மணி அளவில் கைது செய்யப்பட்டார். தற்பொழுது 5 மணிக்கு மேலே கடந்து விட்டது. 24 மணி நேரத்தை கடந்து விட்டது. ஒருவரை கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த வேண்டும் என்பது விதி. ஆனால் 24 மணி நேரத்தை கடந்துவிட்ட நிலையில் இதில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராம் நீதிமன்ற காவலுக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வார்களா, அடுத்ததாக என்ன நடவடிக்கையை மேற்கொள்ள இருக்கிறார்கள் என்பது கேள்வியாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஏடிஜிபி ஜெயராமுடைய தரப்பு வழக்கறிஞர்களும் அடிக்கடி சந்தித்து சென்றிருக்கிறார்கள். காவல்துறையினரிடமும் அவர்கள் சில ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இதில் என்ன நடவடிக்கையை மேற்கொள்வது, இதுவரை அவர் கொடுத்த தகவல்ல அவர் மீதான குற்றச்சாட்டுல ஏதும் அவர் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாரா அல்லது மறுத்திருக்கிறாரா, அவருக்கு எதிரான ஆதாரங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா, அதை வைத்துதான் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்த முடியும் எனும் பட்சத்தில் அதற்கான முழுமையான விவரங்களை தற்பொழுது விசாரித்த அந்த அதிகாரிகளிடமிருந்து எஸ்பி பெற்று அது குறித்தும் ஆலோசித்து வருகிறார். எனவே இந்த 2 முக்கியமான நபர்கள் இந்த வழக்கில் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையினுடைய அந்த விவரங்களை பெற்று, அந்த வாக்குமூல விவரங்களை பெற்று எஸ்பி இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். விசாரணை நடத்திய 2 டிஎஸ்பிகளிடமும் இந்த ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதற்கு பிறகு முக்கியமான முடிவுகள் குறித்து எஸ்பி எடுப்பார் என்றும் தெரிகிறது. அதற்கு பிறகு இதில் ஜெகன்மூர்த்தி தொடர்ந்து அவர் விசாரணையை தொடர்வதா அல்லது விடுவிப்பதா என்ற முடிவு எடுக்கப்படும் என்றும், அதே போன்று கைது செய்யப்பட்ட சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஏடிஜிபி ஜெயராமை நீதிமன்ற காவலுக்கு கொண்டு செல்வதா என்பது குறித்த அந்த முடிவும் எடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.